அனைவருக்கும் வணக்கம். அப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு எஸ்எஸ்சிஜிடி அமரன் சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுனா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஜிகே கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 கொஷின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் இதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 17 கொஷின் பேப்பர் அப்படின்போது ஒரு கொஷின் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே எவ்வளோ இருக்குது, 20 கொஷின்ஸ் இருக்குது. 17 × 20 போட்டிங்க அப்படின்னா 340 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா என்னையோட ஆகும். ஓகேங்களா? இந்த 340 கொஷின்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டாப்பிக்லேருந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே பார்த்தீங்கன்னா இருங்க. முப்படை பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா 3 கலைகள்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிஜிடிக்கான பேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. வீட்டில் இருந்தே படிக்கிறவங்க, காலேஜ் போயிட்டே படிக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்படை ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரத்தை, உங்களோட நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியன் டெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வேணும் அப்படின்னா புக்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அவைலபிளாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ராலிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் February 24 மதிய டயத்தில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. 3rd ஷிஃப்ட் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா 3rd ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. 2 to 3 நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்சர்ஸ் of India won the Sangeet Natak Academy Award for folk and tribal dance in the year 2018. ஓகேங்களா? 2018 ஆண்டில் நாட்டுப்புற மற்றும் பழங்குடியின நடனத்துக்காக சங்கீத நாடக அகாடமி விருதை வென்ற இந்தியாவின் பின்வரும் நடன கலைஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு சங்கீத நாடக அகாடமி அவார்டு. எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், டான்ஸ், ட்ராமா இதில் சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் பார்த்தீங்கன்னா சங்கீத் நாடக அகாடமி அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 31. ஓகேங்களா? 1952 May 31, 1952 பார்த்தீங்கன்னா இது ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா? இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்தது. இப்போ இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2018 பார்த்தீங்கன்னா ஃபோக் அண்ட் ட்ரைபல் டான்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வாங்கினவர் யார் அப்படின்னா அர்ஜித் சிங் தூர்வே அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா வாங்கினாரு. இவர் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசை சார்ந்தவர். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அர்ஜித் சிங் தூர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பாருங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பின் எதில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதனால் அடிப்படை உரிமைகள் நல்லா பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பினுடைய 3வது பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எங்கிறது எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த அடிப்படை உரிமைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்திய மக்களின் மகா சாசனம் என்று சொல்லுவோம். ஓகேங்களா? த மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஏன் அதை மக்களின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மக்களுக்கான உரிமைகளை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 7வது உரிமையான ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை பார்த்தீங்க அப்படின்னா விதி 31 பார்த்தீங்கன்னா இருந்தது. அது பார்த்தீங்கன்னா சொத்துரிமை கிடையாது, அடிப்படை உரிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க. எப்போ நீக்கினாங்க அப்படின்னா 44th Amendment Act 1978 பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 44வது சட்ட திருத்தம் 1978 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? 1978 பார்த்தீங்க அப்படின்னா யார் பிரதமராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதை நீக்கியிருப்பார். ஓகே? அதில் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்துரிமை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே அடிப்படை உரிமைகள் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 307 கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க. ஆர்டிகல் 307 பார்த்தீங்கன்னா பார்ட் 12 பார்த்தீங்கன்னா இருக்குது. பகுதி 12 தான் பார்த்தீங்கன்னா சொத்துரிமையை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. அது லீகல் ரைட் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரைட்டு? கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஓகேங்களா?
அரசியலமைப்பு உரிமையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து வைக்கப்பட்டுள்ளது. லீகல் ரைட் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அரசியலமைப்பு உரிமை அல்லது சட்ட உரிமையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க. அப்போ ரெண்டாவது கேன்சர் என்னது? சி, அரசியலமைப்பு உரிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க. ஹூ ரினோன்ஸ்ட் இஸ் நைட்ஹுட் ஆன் லேர்னிங் த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அறிந்ததும் ஸோ தனது நைட்ஹுட் பட்டத்தை துறந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது நான் வந்து இதுக்கு முன்னாடி சரியாக சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஸோ முதல் உலக போர் முடிஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் கொண்டு வருவாங்க. இந்த ரவுலட் சட்டத்தை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 13, 1919 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் பூங்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஓட்டையர், ஜெனரல் ஓட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா என்ற ஆங்கிலேயர்கள் ஸோ பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இதில் மைக்கேல் ஓட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபினுடைய ஆளுநராகவும், ஜெனரல் ஓட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராணுவ அதிகாரியாகவும் இருப்பார். ஸோ இங்கே இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் பூங்கால மக்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்களுடைய திருவிழா, அறுவடை திருவிழாவான பைசாகி திருவிழாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தெரியாத இந்த ஜெனரல் ஓட்டையர், மைக்கேல் ஓட்டையர் ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மைக்கேல் ஓட்டையர் என்ன சொல்கிறாருன்னா ஜெனரல் ஓட்டையர் கிட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அந்த கழகத்தை அடக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். ஓகேங்களா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைதியான முறையில் பைசாகி திருவிழாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க இந்த ஜெனரல் ஓட்டையர் வந்த உடனே வந்து பார்த்தா அந்த பார்க்குக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவார். க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிப்பார். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 379 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல். அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருப்பாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுல பாதிக்கப்பட்ட உத்தம் சிங் அப்படின்றவர் யாரை வந்து கொலை பண்ணாரு, எங்க போய் கொலை பண்ணாரு அப்படின்றது வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ அது யாரு, எங்க கொலை பண்ணாரு அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த படுகொலை நடந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ தனது நைட்ஹுட் பட்டத்தை திறந்தவர் யார் அப்படின்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருப்பார். இது ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லையும் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்தது? ஸோ ஏப்ரல் 13, 1919 வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அப்போ மூணாவது கேன்சர் என்னது? சி, ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க. India's southern neighbors across the sea consist of the highland countries. இந்தியாவின் தென்பகுதியில் கடல் கடந்த பகுதியில் எத்தனை அண்டை நாடுகள் தீவுகளாக உள்ளன? ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்பகுதி அப்படின்னா வந்து என்னது? இதுதான் தென்பகுதி. ஓகேங்களா? ஸோ இந்த தென்பகுதியை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை அண்டை நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? எத்தனை அண்டை நாடுகள் வந்து தீவுகளாக இருக்காங்க கேட்குறாங்க. தீவுனா என்னது? ஸோ மொத்தமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? தீபகற்பம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது தீபகற்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? சப்போ தீவு அப்படின்னா 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து தண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளுடைய அண்டை நாடு, தென்பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஸ்ரீலங்கா, ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மால்தீவ்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐலாண்ட் கண்ட்ரிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இருக்கிறாங்க. அப்போ ஸோ எத்தனை அண்டை நாடுகள் தீவுகளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 இருக்கு. ஒன்று என்னது? ஸ்ரீலங்கா. இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாலத்தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே நமக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சைனாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ தீவு அப்படின்னா 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீவு, ஐலாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ 4 கேன்சர் என்னது? A2 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க. Which type of expenditure refers to expense that do not lead to the creation of financial assets? எந்த வகையான செலவு என்பது நிதி சொத்துக்களை உருவாக்க வழிவகுக்காத செலவுகளை குறிக்கிறது. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருவாய் செலவு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதி சொத்துக்களை வந்து என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்காது. ஓகேவா? இது பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 112 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் யார் தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவருடைய அனுமதியுடன், so with the permission of president, so finance minister
பிரசன்ட் த பட்ஜெட் இன் த பார்லிமெண்ட். ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் ஸோ நிதியமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா பாராளுமன்றத்தில் பட்ஜெட் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஸோ தாக்கல் பண்றாரு. அப்போ அஞ்சாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி, வருவாய் செலவு. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் யாரு, அவங்க எத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க. ஸோ ஹாக்கி இந்தியா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டேஷ் இஸ் a governing body responsible for planning and implementing all activities related to men's and women's hockey in India. டேஷ் அமைத்ததின் கீழ் உள்ள ஹாக்கி இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹாக்கி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு பொறுப்பான ஆளும் குழுவாகும். ஹாக்கி ஓகேவா எது கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸுக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா? சென்ட்ரல் லெவலில் அவங்க தான் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா வந்து ஆப்ஷனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னது கேம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தை வளர்ச்சி வரையாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எஜுகேஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் எங்கே ஆகும் அப்படின்னா வந்து விளையாட்டுகளா இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிஆ டிஆ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திருப்பி படித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வராது அப்படின்னா வந்து விளையாட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வராது. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு. இந்த மாதிரி தான் சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக கரெக்டாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சில நேரங்களில் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சில நேரங்களில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் படித்ததை வச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஆன்சர் பண்ணலாம். இதுவும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு. நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்க. டேஷ் ரிமைண்ட் த மெயின் ஸ்டே ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன் ஃபார் இயர்ஸ் இன் இந்தியா. டேஷ் இந்தியாவில் பல ஆண்டுகளாக பசுமை புரட்சியின் பிரதானமாக இருந்தது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை. ஓகேங்களா? ஸோ கோதுமை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசுமை புரட்சியினுடைய முக்கிய பயிராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. பசுமை புரட்சி ஸோ 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாகி 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்.எஸ். சுவாமிநாதன். எங்க அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப்ல. ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக அவர் இறந்த பின்னாடி வந்து பார்த்தா அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவர் எத்தனாவது பாரத ரத்னா விருது வாங்கினார் அப்படின்றத வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க. ஸோ கபில் தேவ் லிஃப்டட் த 1983 வேர்ல்டு கப். ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா they known as Prudential Cup 83 in the Dash Stadium. கபில் தேவ் 1983 உலகக்கோப்பையை ஸோ டேஷ் ஸ்டேடியத்தில் வின் பண்ணார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 1983 வந்து பார்த்தா இந்தியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அப்போ எத்தனை ஓவர் வேர்ல்டு கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது 60 ஓவர். ஓகேங்களா? அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்தில் நடந்தது. இங்கிலாந்தில் என்ன கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்ன கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் எது அப்படின்னா வந்து லார்ட்ஸ். இதில் சச்சின் டெண்டுல்கரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செஞ்சுரி அடிக்கவே இல்லை. ஸோ ஆனால் அஜித் அகர்கர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இதில் செஞ்சுரி அடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் யாரெல்லாம் இங்கே எல்லாம் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர்லாம் இருக்கும். ஆனால் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி சச்சினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த கபில் தேவ் இந்த 1983 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது அவருடைய வயசு எவ்வளோ அப்படின்னா வெறும் 24 வயசு தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். Who is the youngest வேர்ல்டு கப் வின்னர் கேப்டன் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது மிக இளம் வயதில் உலகக்கோப்பையை வென்ற கேப்டன் யார் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னன்னா கபில் தேவ். அவருடைய வயசு எவ்வளோ? 24. அவர் 24 வயசில் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாரு. நாம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறியோட படிங்க. ஓகேங்களா? சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சாதிக்கணும். ஸோ பிஃபோர் 25 நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆனால் உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது. ஆஃப்டர் 25 அப்படின் போது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போயே நல்லா படித்து பாஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ எட்டாவது கேன்சர் என்னது? ஸோ பி லார்ட்ஸ். ஓகேங்களா? லார்ட்ஸ் எங்கே இருக்குது? இங்கிலாண்டில் வந்து பார்த்தா இருக்குது. நெக்ஸ்ட்
How many horizontal rows are present in the modern periodic table? நவீன கால தனிமை வரிசை அட்டவணையில் எத்தனை வரிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எத்தனை வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 வரிசைகள் 18 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுதிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எத்தனை 7 வரிசைகள் 18 தொகுதிகள். ஓகேங்களா? 18 குரூப்ஸ் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, எத்தனை 18 குரூப்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 118 தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் எத்தனை இயற்கையாக இருக்கு, எத்தனை செயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 9வது கேன்சர் என்னது? C7 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? C7. நெக்ஸ்ட் 10வது பாருங்க. The Green Revolution significantly increased crop yields and transformed Indian agriculture. What was one of its notable drawbacks? பசுமை புரட்சி பயிர் விளைச்சலை கணிசமாக அதிகரித்தது மற்றும் இந்திய விவசாயத்தை மாற்றியது. அதன் குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் ஒன்று என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேவா? மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயற்கை ப்ளஸ் செயற்கை ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிக உற்பத்தி வந்துச்சு. அது கூடவே வந்து இன்னொன்று வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்ணுடைய தன்மை, ஓகேங்களா, தன்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் சீரழிவு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஓகேங்களா? மண்ணினுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி, ஓகேங்களா, உற்பத்தி பண்ணோம் இல்லையா, அந்த உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா குறையவே ஆரம்பிச்சது. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 11வது பாருங்க. The Harappans probably got copper from present day of dash. ஹரப்பன்கள் தாமிரத்தை இன்றைய டேஷ்ல இருந்து பெற்றிருக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹரப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்துருப்பீங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ளஸ் பாகிஸ்தான் ரெண்டுத்துலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காப்பர், ஓகேங்களா, தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தாமிரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து பெற்றாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எங்கிருந்து பெற்றாங்க அப்படின்னா வந்து ஸோ ராஜஸ்தான்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்றாங்க. எங்கிருந்து பெற்றாங்க? ஸோ ராஜஸ்தான். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். என்ன அப்படின்னா வந்து ஸோ இது எங்கே இருந்தது? வட இந்தியாவில் தான் ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. வட இந்தியா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எது வராது? தமிழ்நாடு வராது, கேரளா வராது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்ததா அப்படின்னா ஒடிசா எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? அப்போ பாகிஸ்தான் பக்கத்தில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் நாங்கள் யோசிக்கிறது அப்படின்னா இது படிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான். அதனால் படிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸோ மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போ 11வது கேன்சர் என்னது? ஸோ டி, ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 12வது பாருங்க. Who has been awarded the Global Indian of the Year at the annual UK India Awards in June 2023? ஜூன் 2023 ஆண்டு UK இந்திய விருதுகளில் ஆண்டின் சிறந்த இந்தியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேரி கோம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மேரி கோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிப்பூரை சார்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸர். இவங்க எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க? அதே மாதிரி எப்போ அர்ஜுனா அவார்டு வாங்கினாங்க அப்படின்றத ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 12வது கேன்சர் என்னது? பி, மேரி கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 13வது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்கீமை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் இன் பட்ஜெட் 2023-24 has made announcement of Pradhan Mantri PVTG development mission for implementing targeted schemes for socially and economically backward scheduled tribes. Here PVTG stands for dash. ஓகேங்களா? அதாவது 2023-2024 பட்ஜெட்டில் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பழங்குடியினருக்கான இலக்கு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பிரதான் மந்திரி PVDG மேம்பாடு இயக்கத்தின் அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அந்த PVDG அப்படின்றதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீரியாடிக்கல் வேரியபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? பீரியாடிக்கல் வேரியபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வல்னரபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேங்களா? அதே மாதிரி பர்டிகுலர்லி அப்படின்றத மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீரியாடிக்கல் வேரியபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வரும். அப்போ 13வது கேன்சர் என்னது? சி. நெக்ஸ்ட் 14வது பாருங்க. ஸோ 14வது ஒரு சிம்பிளான கொஸ்டின். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா?
As enshrined in Article 168 of Constitution of India, there are two houses of the legislative of a state. One shall be known as a dash and the other as the legislative assembly. இந்திய அரசியலமைப்பின் விதி 168 குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தில் இரண்டு அவைகள் உள்ளன. ஒன்று டேஷ் என்றும் மற்றொன்று சட்டமன்றம் என்றும் அறியப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநில சட்டமன்றம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 ஸ்டேட்டில் வந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 6 ஸ்டேட் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்போ எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அப்போ எதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அங்கே இருக்கும் அந்த டேஷில் வரும் அப்படின்னா வந்து ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஓகேங்களா? இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய ஹிந்தி பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து விதான் பரிஷத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது கூட எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த அவையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்ற மேலவையை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 14வது ஆன்சர் என்னது? பி சட்டமன்ற கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 15வது which of the following is capital of People's Republic of China? ஓகேங்களா? சைனாவினுடைய தலைநகரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெய்ஜிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைநகரமாக தற்போது உள்ளது. அப்போ 15வது ஆன்சர் என்னது? பி பெய்ஜிங். ஓகேவா? நெக்ஸ்ட் 16வது பாருங்க. 16வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நம்ம லாஸ்டே சொல்லியிருந்தோம், அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து as on June 2023 the executive directors of the World Bank selected Ajay Banga as the dash president of the World Bank for the 5-year term. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக வங்கியினுடைய தலைவர், ஓகேங்களா, டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக வங்கியினுடைய தலைவராக யார் செலக்ட் ஆனாங்கன்னா அஜய் பாங்கா. இந்த அஜய் பாங்கா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஓகேங்களா? இந்த பதவிக்கு வர ஒரு இந்திய வம்சாவளி நபர் இவர் மட்டும்தான். ஓகேவா? ஒரு உலக வங்கியினுடைய எத்தனாவது பிரசிடென்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14வது பிரசிடென்ட். ஸோ உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1944 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவானது. ஓகேவா? ஸோ அப்போ 16வது கேன்சர் என்னது? சி 14 அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 15வது பாருங்க. which city hosted the 2018 Asian Games? ஓகேவா? 2018 ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்திய நகரம் இது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல என்னன்னு கேட்டாங்கன்னா 2018 ஏஷியன் கேம்ஸ் எந்த கண்ட்ரியில் நடந்ததுன்னு கேட்டாங்க. எந்த கண்ட்ரினா இந்தோனேஷியா. இங்கே சிட்டியை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து ஜாகர்த்தா மற்றும் பாலெம்பாங் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் கேட்குறாங்க. ஆனால் ஜிகே வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஸோ லாஸ்ட் இங்கிலீஷ் வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் அதே மாதிரி ஜிகே மட்டும் படிங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா செஷனையும் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 செஷனில் மட்டும் படிக்கிறேன், இல்லை 2 செஷனில் மட்டும் படித்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கு இப்படியா அப்படியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதனால் எல்லா சப்ஜெக்டையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து படிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸ். பிடிச்சவங்க என்ன பண்ணுவோங்க அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? திரும்பவும் அன்னைக்கு வீடியோ சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் ஒரே ஆள் யார் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பீங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு அட்வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே? அப்போ 17வது கேன்சர் என்னது? சி ஜாகர்த்தா மற்றும் பாம்பேடம். ஓகேங்களா? அதுக்கடுத்து 18வது பாருங்க. which instrument is played by அம்ஜத் அலி கான்? அம்ஜத் அலி கான் எந்த இசைக்கருவியை வாசித்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு என்ன வாசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரோத்னா ஒன்றும் கிடையாது, வீணை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1950 பிறந்தவர். சரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாசிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? இப்போ 18வது கேன்சர் என்னது? ஏ சரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 19வது பாருங்க. ஸோ டேஷ் இஸ் ஏ ஸ்டோரி டெல்லிங் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். டேஷ் என்பது ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த ஒரு கதை சொல்லும் பாரம்பரிய நடன வடிவமாகும். ஓகேங்களா? ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு உடனே நீங்கள் வந்து என்ன நினச்சிருவீங்க? கதைக்கடின்னு நினச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா பேரை பாருங்க, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு போது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குச்சிப்புடி. ஓகேங்களா? ஃபுல்லாக வாசிக்கணும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசிக்காமல் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ 19வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி குச்சிப்புடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டோட்டலாக கிளாசிக்கல் டான்ஸ் எத்தனை இருக்குது? 8 இருக்குது.
ஆந்திர பிரதேஷ்ல வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குச்சிப்புடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 20வது கொஸ்டின், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். புஷ்கர் கேமல் ஃபேர் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? புஷ்கர் ஒட்டக கண்காட்சி பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ராஜஸ்தானில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்கே அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17th ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது டோட்டலாக இந்த வருஷம் நடந்ததில் 17வது ஷிஃப்ட். ஓகே, ஸோ பார்த்துருக்கோம். தொடர்ந்து படிங்க. ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.